கிழக்கின் விடிவெள்ளி என்றழைக்கப்படும். கிழக்கு மாகாணத்தின் புகழ்பெற்ற வன்னியராகவும் பின்னர் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் தனது வாழ்நாளில் சுமார் 70 வருடங்கள் மக்களினதும் நாட்டினதும் நலனுக்காக அர்ப்பணித்தவர் மர்ஹூம் கேட் முதலியார் MS காரியப்பர் அவர்கள். இவர் அம்பாறை மாவட்டத்தின் விவசாய துறை வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகித்திருக்கிறார். புத்துவில் மற்றும் பாணமை பிரதேசத்தில் வன்னிய முதலியாராக பதவி வகித்த காலத்தில் ஏழை விவசாய மக்களுக்கு அரச காணிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை பகிர்ந்தளித்து பொத்துவில், சம்மாந்துறை போன்ற அனைத்து பிரதேசங்களினதும் விவசாய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களித்துள்ளார். அவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு பெரும் பகுதி இன்றும் பிரயந்துறை கண்டம் எனும் பேரில் அழைக்கப்பட்டு வருகின்றது. விண்ணாங்கடி நிலப்பிரதேச அபிவிருத்தி, மகாகண்டிய திட்டம் என்பன இவரது முயற்சிகளின் பலனேயாகும். வீரமுனை சிந்தாத்துறை பிள்ளையார் கோவிலுக்கு 110 ஏக்கர் நிலமும் கல்லாறு பிள்ளையார் கோவிலுக்கு 100 ஏக்கர் நிலமும் கிடைக்கச் செய்தார். இவ்வாறு இவர் சாதி, மத, இன, பிரதேச பாகுபாடற்ற முறையில் தனது சேவைகளை பரந்தளவில் நிறைவேற்றியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய அர்ப்பணிப்புடன் கூடிய பொதுநல சேவையை கௌரவிக்கும் முகமாகவே கேட் முதலியார் என்ற தேசிய பட்டத்தை அன்றைய அரசு இவருக்கு வழங்கி இலங்கையின் முழு முஸ்லிம் சமூகத்தையும் கௌரவித்தது. இவ்வரச கௌரவத்தை பெற்ற முதலாவது இலங்கை முஸ்லிம் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது. MS காரியப்பர் அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்றதும் DS செநாயக்க, SWR D பண்டாரநாயக்க, சார் ஒலிவர் குணதிலக்க ஆகிய அரசியல் தலைவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க 1947 ஆண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கல்முனை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று உள்நாட்டு கிராமிய அபிவிருத்தி உதவி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். முதலியார் MS காரியப்பர் பல போராட்டங்களுக்கு மத்தியில் கல்லோயா அணைக்கட்டு கட்டுவதற்கான முக்கியத்துவத்தை அரசுக்கு உணர்த்தி கல்லோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி அம்பாறை மாவட்ட விவசாயிகளினது நீர்ப்பாசன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தார். அம்பாறை மாவட்ட, குறிப்பாக கல்முனை பிரதேச மக்களுடைய பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு இவர் ஆற்றிய தொண்டு மகத்தானது. கல்முனை எனும் நகரத்தை வடிவமைத்த பெருமை இவரையே சாரும். இவர் மக்கள் சபையில் உதவி நீதி அமைச்சராகவும் பின்னர் தபால், கலாச்சார், சமூக சேவைகள் அமைச்சராகவும் இருந்த காலத்தில் அம்பாறை மாவட்ட முஸ்லிம்களின் கல்வி மேம்பாட்டுக்காக பல முஸ்லிம் பாடசாலைகளை இப்பிரதேசங்களில் உருவாக்க பாடுபட்டார். இவர் வன்னியனாராக கடமையாற்றிய காலத்திலேயே குறிப்பாக பெண்கள் கல்வியிலும் மிகவும் அக்கறை காட்டினார். பெண்களுக்கென்று தனியான பல பாடசாலைகளை ஆரம்பித்தார். எமது பிரதேசத்தில் இருக்கும் பிரபல பாடசாலைகளில் 20க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இவரால் உருவாக்கப்பட்டது. அட்டாளை சேன ஆசிரியர் பயிற்சி கலாசாலையை உருவாக்கியவர் இவரே. தற்போது இலங்கையில் முதன்மையான தேசிய பாடசாலைகளில் ஒன்றாக விளங்கும் கல்முனை சாஹிரா கல்லூரியை தனது சொந்த காணியை கொடுத்து உருவாக்கியவர். இவர் கிழக்கு மாகாண மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்கள் மேல் வைத்த பற்றினை கொண்டும் இறுதி வரையில் இம்மக்களுடனேயே வாழ விரும்பினார். அதனால்தான் பாகிஸ்தானுக்கான இலங்கை தூதுவராக இவருக்கு நியமனம் வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வந்தபோது அதனை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனது நாட்டில் தனது மக்களுடன் வாழ்ந்துதான் மரணிக்கும் வரை பல சேவைகளை செய்ததன் விளைவே இவரின் நாமம் இன்றும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அன்னாரின் அன்பு பேரன் தான் ரஹ்மத் மன்சூர். தனது பாட்டனார் வகுத்த வழியில் மக்களுக்கு சேவைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். அபிவிருத்தி என்றாலே எம் கண்முன் வந்து நிற்பவர் எமது மண் என்றும் நன்றியோடு நினைவு கூறும் கல்முனை அபிவிருத்தியின் நாயகன் முன்னாள் அமைச்சர் AR மன்சூர் அவர்களே. மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து 6 தசாப்தங்களாக மகோன்னத சேவை செய்த மர்ஹூம் மன்சூரின் சேவைகள் இன்று வரை மக்களால் நினைவு கூறப்பட்டு வருகிறது. வடகிழக்கின் அரசியல் வரலாற்றில் மன்சூர் அவர்களின் பதவிக்காலமே அபிவிருத்தியின் பொற்காலமாக இருந்திருக்கின்றது என்றால் அதனை எவராலும் மறுக்க முடியாது. இதன் பலனையே நாம் இன்று வரை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். எமது மண்ணை புதிய பாதையில் புதிய சிந்தனைகளுடன் அனைத்து துறைகளிலும் மாபெரும் நிலையான அபிவிருத்திகளை செய்து கிழக்கின் முகவெற்றிலையாக மாற்றியவர். கல்முனை மக்களின் நீண்ட கால தேவைகளை ஆழமாக உணர்ந்து தொலைநோக்கு சிந்தனையுடன் அரச அலுவலக கட்டிடங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள், மதஸ்தலங்கள், வைத்தியசாலைகள், பாடசாலை கட்டிடங்கள், உயர் தொழில்நுட்ப மீன்பிடி உபகரணங்கள், நீதிமன்ற கட்டிடம், குடிநீர் வழங்கல் மற்றும் நீர் வடிகாலமைப்பு வசதிகள், வீடமைப்பு திட்டங்கள் போன்ற பல அபிவிருத்தி திட்டங்களை அமுல்படுத்தினார். தனது 2 தசாப்த அரசியல் வாழ்விற்கு பின் குவைத், பஹ்ரைன் நாடுகளுக்கான இலங்கைக்கான தூதுவராக இலங்கை அரசினால் அனுப்பப்பட்டார். தூதுவராக கடமையாற்றிய காலத்தில்
இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு பல கோடி ரூபாய்களை குவைத் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுத்ததுடன் இலங்கைக்கு மாபெரும் உதவி திட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மன்சூரின் சேவைகளை சொல்ல போனால் காலம் போதாது. அதனால் தான் காலத்தை வென்றவன் காவியமானவன் என அவர் மறைவிற்கு பின்பும் கல்முனை மக்கள் அன்னாருக்கு மகுடம் சூட்டினர். கரைப்படியா கரங்களை கொண்ட மர்ஹூம் மன்சூரின் வாரிசு அவரது அன்பு மகன் ரஹ்மத் மன்சூர் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்பதற்கேற்ப தன் தந்தையின் வழியில் மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். மன்சூருக்கு எம் மண் செய்யும் நன்றி கடன். ரஹ்மத் மன்சூருக்கு வாக்களித்து எமது உரிமைகளுடன் கூடிய அபிவிருத்திகளை பெற்றுக் கொள்வதே. ரஹ்மத் பவுண்டேஷனின் ஆரம்பமும் அதன் சேவைகளும். முன்னாள் வர்த்தக வாணிப கப்பல் துறை அமைச்சரான கரைவடியா கரம் கல்முனை அபிவிருத்தியின் நாயகன் என அழைக்கப்படும் AR மன்சூரின் அன்பு புதல்வர் ரஹ்மத் மன்சூர் அவர்களினால் 2009ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டத்தில் கல்முனையை மையப்படுத்தி ரஹ்மத் பவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. 15 வருடமாக இந்த ரஹ்மத் பவுண்டேஷன் மூலமாக மக்களுக்காக பல சேவைகளை தந்தையின் அபிவிருத்தி பாதையில் எமது பிரதேசத்தில் செய்து வருகிறார். ரஹ்மத் பவுண்டேஷனால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் பல. அதில் சிலவற்றை இங்கே பார்ப்போமானால், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வேலை திட்டம். எமது பிரதேசத்தில் முதலில் கல்முனை அல் பஹ்ரியா பாடசாலையில் ரஹ்மத் பவுண்டேஷன் மூலம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று பல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இத்திட்டத்தினூடாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. குழாய் நீர் குடிநீர் திட்டம். 4000க்கும் அதிகமான குழாய் குடிநீர் திட்டம் அம்பாறை மாவட்டம் பூராகவும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை குடிநீர் வாட்டர் கனெக்ஷன் 1000க்கும் மேலாக அம்பாறை மாவட்டம் பூராக வழங்கப்பட்டுள்ளது. பொதுக்கிணறு வேலை திட்டம் 1500 அம்பாறை மாவட்டம் பூராக வழங்கப்பட்டுள்ளது. வாழ்வாதார ஊக்குவிப்பு வேலை திட்டம் 500 குடும்பங்களுக்கு கோழி, ஆடு, மாடு போன்ற கால்நடை வளர்ப்பு அம்பாறை மாவட்டம் பூராக வழங்கப்பட்டுள்ளது. சுயதொழில் வாய்ப்பு காலை உணவு தயாரிக்கும் இடியப்பம், புட்டு, அடுப்புகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கல். வலது குறைந்தோருக்கான வீல் சேர்கள் வழங்கி வைப்பு. தனியார் மற்றும் பொது இடங்கள், வீதிகள், விளையாட்டு மைதானங்கள், மையவாடிகள் போன்ற பல இடங்களுக்கு மின்சார இணைப்பு வழங்கி வைப்பு. பல பொது இடங்களில் நீர்த்தாங்கிகள் அமைத்துக் கொடுத்தல். அம்பாறை மாவட்டம் பூராக பல பள்ளிவாசல்களுக்கு ஜெனரேட்டர்கள், நீர்த்தாங்கிகள், வுவு செய்வதற்கு பிரத்யோக நீர் இணைப்புகள், ஜனாசா குளிப்பாட்டும் தட்டிகள், சந்தூக்கு போன்றன வழங்கி வைத்தல். இளைஞர்களின் பங்களிப்போடு பொது இடங்கள், பாடசாலைகள், மையவாடிகள் என பல இடங்களில் சிரமதான பணிகள். வருடா வருடம் தேவையுடைய பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள், ஸ்கூல் பேக், பாதணிகள் போன்றன வழங்கி வைப்பு. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு பொருட்கள் மற்றும் மீள்குடியேற்றம் துரித பணிகளை மேற்கொள்ளல். பாடசாலை மாணவர்களுக்கு பொது குடிநீர் தாங்கியுடன் கூடிய வசதிகள் ஏற்படுத்தல். பல லட்சம் செலவில் தெரு மின் விளக்குகள் மூலம் மையவாடிகளையும் அதனை அண்டிய பகுதிகளையும் ஒளிமயப்படுத்தி அலங்கரித்தமை. சமுர்த்தி பயனாளிகள், விதவைகள் மற்றும் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு இவர்கள் யாரிடமும் தங்கியிருக்க கூடாது, கையேந்த கூடாது என்பதற்காக கிராமமாக சுயதொழில் வாய்ப்புகளை மகளிர் சங்கங்களின் ஊடாக ஏற்படுத்திக் கொடுத்தது. சுயதொழில் வாய்ப்புக்காக 100கணக்கான தையல் இயந்திரங்கள் இதுவரை வழங்கி வைப்பு. சவுதி அரேபியா, குவைத், பாகிஸ்தான், மலேசியா, இந்தியா, இந்தோனேஷியா என பல வெளிநாட்டு உயர்ஸ்தானிகர்களை எமது பிரதேசத்திற்கு அழைத்து வந்து தமது மக்களுக்காக பல்வேறு தேவைகளை அவர்கள் மூலம் பூர்த்தி செய்தார். இந்தியா உயர்ஸ்தானிகர்கள் 1000க்கும் மேற்பட்ட வாழ்வாதார பொருட்களை தேவையுடைய குடும்பங்களுக்கு வருடா வருடம் வழங்கி வைக்கிறார். மலேசியா, மதஸ்தலங்கள், பாடசாலைகள், குடிநீர் புனர் நிர்மாண வேலை திட்டம். பாகிஸ்தான், குடிநீர் பொதுக்கிணறு, குழாய் நீர் இணைப்பு, விளையாட்டு கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணம் வழங்கல், கற்றல் உபகரணங்கள். சவுதி அரேபியா புனித ரமலான் மாதம் சம்பிரதாய பூர்வமாக ஒவ்வொரு வருடமும் ஈத்தம்பழம் வழங்கல். குவைத் ஹஜ்ஜி பெருநாள் புனித கடமைகளை நிறைவேற்ற வருடா வருடம் உதவியளித்தல். இவ்வாறு பல சேவைகளை இனம், மதம், மொழி, பிரதேசம் கடந்து வழங்கி வரும் ரஹ்மத் பவுண்டேஷனின் சேவைகளை பாராட்டி சிறந்த சமூக சேவை இயக்கம் என்ற விருதினை இலங்கை ஆளுமைகளை கௌரவிக்கும்
ஸ்கை தமிழ் விருது ரஹ்மத் பவுண்டேஷனுக்கு வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. ரஹ்மத் பவுண்டேஷனின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கும் யங் உமன் முஸ்லிம் அசோசியேஷன் மற்றும் வெளிநாட்டு உயர்ஸ்தானிகர்கள், சர்வதேச அமைப்புகள் அனைத்திற்கும் நன்றிகள் உரித்தாகட்டும். மக்களுக்காக இன்னும் பல புதிய திட்டங்களையும் சிறந்த சேவைகளையும் எதிர்காலத்தில் வழங்க காத்திருக்கும் ரஹ்மத் மன்சூருக்கு வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். யார் இந்த ரஹ்மத் மன்சூர்? 2 தசாப்தங்களுக்கு முன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் ஒரு அடிப்படை உறுப்பினராக இணைந்து படிப்படியாக அந்த கட்சியில் முன்னேறி இன்று அந்த கட்சியின் உயர்பீட உறுப்பினராக, பொருளாளராக, தற்போதைய தேர்தலில் அம்பாறை மாவட்ட வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பது, கட்சிக்கும் தலைமைத்துவத்திற்கும் கட்டுப்பட்டவராக, சுயநலத்திற்காக கட்சி விட்டு கட்சி மாறாதவராக, கண்ணியமான அவரது அரசியல் வாழ்விற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று நாம் பெருமிதம் அடையலாம். ஒரு அமைச்சராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராகவோ கூட இல்லாமல் கல்முனை மாநகர சபையின் பிரதிமேயராக மட்டும் இருந்து கொண்டு அம்பாறை மாவட்டம் முழுவதும் அவர் செய்த சேவைகள் அளப்பரியன. அது மட்டுமில்லாமல் 2009ஆம் ஆண்டு ரஹ்மத் பவுண்டேஷன் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றை நிறுவி அதன் மூலம் தேசிய சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் மூலமும் வெளிநாட்டு தூதுவர்கள் ஊடாகவும் கட்சி, மத, இன, பிரதேச பாகுபாடின்றி கடந்த 15 வருடங்களாக இவர் ஆட்சி வரும் சேவைகள் சொல்லில் அடங்கா. குடிநீர் வசதியற்ற குடும்பங்களுக்கு ஆயிரக்கணக்கான கிணறுகளும் குழாய் நீர் இணைப்புகளும், அடிப்படை தேவையான கழிவிட வசதி இல்லாத குடும்பங்களுக்கு மலசல கூடங்கள், வீதிகள் எங்கும் மின் கம்பங்கள், விளக்குகள், புனர் நிர்மாணங்கள், சமூகத்தின் கல்வியின் மீது கொண்ட நாட்டத்தினால் பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள், போட்டோ காப்பி இயந்திரங்கள் மற்றும் தேவையுடைய மாணவர்களுக்கு வருடா வருடம் பாடசாலை உபகரணங்கள், உதவி பணம், புலமை பரிசில்கள், மதஸ்தலங்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள், நீர்த்தாங்கிகள், ஜெனரேட்டர்கள், ஒளிபெருக்கி வசதிகள், பெண்களின் சுய தொழில் வாய்ப்புக்கான தையல் இயந்திரங்கள், தொழில்நுட்ப இயந்திரங்கள், கால்நடை வளர்ப்புகள், கல்முனை கிரீன்ஃபீல்ட் பகுதி மக்களின் மார்க்க கடமைகளை கருத்தில் கொண்டு புதியதொரு அழகிய முகைதீன் மஸ்ஜித், பள்ளிவாசல், அனைத்து வசதிகளுடனும். இவ்வாறு ரஹ்மத் மன்சூரின் சேவைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைய சூழலில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ நம் நாட்டில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைந்துவிட்டது. இன மத பேதமற்ற ஒரு அரசியல் சூழ்நிலையில் எம் சமூகத்திற்கு சேவைகள் செய்து எம் மண்ணையும் மக்களையும் எமது உரிமைகளுடன் கூடிய அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு தலைமை நமக்கு தேவை. மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி காலத்தை கடக்காமல் இரத்தம், சதை, நாடி, நரம்பு எங்கும் சமூக சிந்தனையும் சேவை மனப்பான்மையும் கொண்ட கரைபடியாத கரங்களுடன் ஆற்றலும் ஆளுமையும் உள்ள ஒரு தலைமகன் நம் மண்ணுக்கு தேவை. சிந்தியுங்கள்.